Hi all, welcome back to my channel Start Studying 25. ஸோ இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் ஜாகிரஃபி யூனிட் 1ஓட லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம செவரல் பார்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணுவோம். இது வந்து கொஞ்சம் பெரிய லெசன், அதனால தான் நம்ம கொஞ்சம் நிறைய பார்ட்ஸை அப்லோட் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்ட் 1. ஸோ லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ யூனிட் 1 இந்தியா லொக்கேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ். ஸோ இந்த லெசனில் ஃபுல்லாக வந்து நம்ம இந்தியாவோட அந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் அதை பற்றி நம்ம ஃபுல்லாக நம்ம படிக்க வரோம். லேண்ட் ஃபார்ம்ஸ்னால் ஸ்டார்டிங் ஃப்ரம் மவுண்டன்லேருந்து வாட்டர்ஸ் வரைக்கும் எல்லாமே நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன சொல்கிறாங்க, இன்ட்ரோடக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, India is the 7th largest country in the world and 2nd largest country in Asia. It is separated by the Himalayas from the rest of the continent. ஸோ இது வந்து இந்தியா வந்து 7th largest country இந்த வேர்ல்டு வைஸில் பார்க்கும்போது 7th largest country, ஏஷியாவில் பார்க்கும்போது 2nd largest country. இது வந்து எப்படி செப்பரேட் ஆகுதுன்னா இந்த ஹிமாலயாஸ்லேருந்து தான் வந்து செப்பரேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மேலே தெரியுது இந்த ஹிமாலயாஸ், ஒரு ஃபோட்டோ இருந்தது தோ அந்த ப்ரௌன் கலரில் ஒரு மாதிரி தெரியுதா, சிலந்து தான் வந்து இந்தியா வந்து செப்பரேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. India accounts for about 2.4% of the total area of the world with an area of 32,87,263 square kilometers. ஸோ இந்தியா வந்து வேர்ல்ட் வைஸில் பார்க்கும்போது இந்தியாவோட லேண்ட் ஓட ஸ்கொயர் கிலோமீட்டர் எவ்வளோனா 2.4% மட்டும் தான், அவுட் ஆஃப் 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர்லேருந்து. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து மெனி ஆஃப் த இந்தியா ஸ்டேட்ஸ் ஆர் லார்ஜர் தேன் செவரல் கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்ட். இந்தியாவோட ஒரு சில ஸ்டேட்ஸ்லாம் வந்து வேர்ல்டில் இருக்க ஒரு சில கண்ட்ரீஸோட பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இப்போ ஃபஸ்ட் டாபிக் இந்தியாஸ் லேண்ட் அண்ட் வாட்டர் ஃப்ரண்டர்ஸ். India shares its 15,200 km long land frontier with Pakistan, Afghanistan in the northwest, China, Nepal and Bhutan in the north. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா வந்து அதோட லேண்டில் வந்து எங்கெல்லாம் ஷேர் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சைனாவுக்கு ஷேர் பண்ணுது, அதே மாதிரி ஆப்கானிஸ்தான், இங்கே நேபாளுக்கு ஷேர் பண்ணுது, இங்கே அதே மாதிரி இங்கே பங்களாதேஷ், இந்த இடத்துக்குலாம் வந்து ஷேர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து எந்தெந்த டைரக்ஷன்னு சொல்கிறாங்க. So India's longest border is with Bangladesh, while the shortest border is Afghanistan. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்தியாவோட லாங்கஸ்ட் பார்டர் வந்து எங்கன்னா பங்களாதேஷ். ஸோ இந்த பக்கம் தெரியுதா, ஸோ இந்த பாயிண்ட் தெரியுதா, ஸோ ஒரு நிமிஷம் நான் ஜஸ்ட் உங்களுக்கு அந்த மார்க் பண்ணி காமிக்குதா. ஸோ இங்கே பாருங்கள், ஓகே இது மேலே ஜூம் ஆக மாட்டுது. ஸோ இந்தியாவோட லார்ஜஸ்ட் பார்டரை வந்து பங்களாதேஷ்னு சொல்கிறாங்க, வைல் ஷார்ட்டஸ்ட் பார்டர் வந்து எது சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல ஆப்கானிஸ்தான் சொல்கிறாங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் இங்கே வராது, சாரி, இது இங்கே மேலக்கா வரும். ஆப்கானிஸ்தான் இந்த இடத்துல வரும், எங்கேயோ இந்த இடத்துல வரும் ஆப்கானிஸ்தான். ஸோ இது வந்து லைக் பேசிக்கான கொஷின். இந்தியாவோட லாங்கஸ்ட் பார்டர் எங்கே ஷேர் பண்ணி கேட்டால் நீங்கள் கண்ணை மூட்டு பங்களாதேஷ் தான் சொல்லணும். அதே மாதிரி ஷார்ட்டஸ்ட் பார்டர் எங்கன்னு கேட்டால் ஆப்கானிஸ்தான் நீங்கள் சொல்லணும். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். About 6,100 km long coastline of India is washed on 3 sides of the country by the Indian Ocean and its 2 arms, namely the Arabian Sea in the west and Bay of Bengal in the east. ஸோ இந்தியா வந்து கடலாலே வந்து 3 பக்கம் வந்து வாஷ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. வாஷ்னால் லைக் இந்தியாவுக்கு வந்து 3 ஃபேஸஸ் ஆஃப் சீஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா அரேபியன் சி இன் த வெஸ்ட் அண்ட் பே ஆஃப் பெங்கால் இன் தி ஈஸ்ட். ஓகேவா. ஸோ இதில் 2 சைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம 3 சைடும் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து கேரளா, கோவா, ஸோ அந்த பக்கம் வந்து அந்த பக்கம் இருக்க லேண்டில் வந்து எந்த சீயை ஃபேஸ் பண்ணுதுன்னா அரேபியன் சி ஃபேஸ் பண்ணுது. அதே மாதிரி ஒடிஷாவில் ஆரம்பித்து கன்னியாகுமரி இன்க்ளூடிங் சென்னை, ஸோ எந்த சி வந்து ஃபேஸ் பண்ணுதுன்னா பே ஆஃப் பெங்கால். ஓகேவா. ஸோ கீழே அந்த கன்னியாகுமரி அப்புறம் வந்து அந்த சிட்டிஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல இருக்க சிட்டிஸ் ஸோ இந்த இடத்துல இருக்க சிட்டிஸில் வந்து எந்த சி ஃபேஸ் பண்ணுதுன்னா இந்தியன் ஓஷன். சீயில் ஓஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவுக்கு கீழே இருக்கிறது வந்து இந்தியன் ஓஷனை வந்து ஃபேஸ் பண்ணுது. அதே மாதிரி இந்தியாவுக்கு ஈஸ்டில் இருக்க
சைடில் இருக்க கண்ட்ரீஸில் வந்து பே ஆஃப் பெங்காலை ஃபேஸ் பண்ணுது. அதே மாதிரி இந்தியாவுக்கு வெஸ்ட்டில் இருக்க சிட்டிஸில் வந்து எந்த சீயை ஃபேஸ் பண்ணுதுன்னா அரேபியன் சீயை வந்து ஃபேஸ் பண்ணுது. சாரி, நான் மாற்றி சொல்லிட்டேன். ஈஸ்ட் சைடில் இருக்க சிட்டிஸ் அண்ட் ஸ்டேட்ஸ், நான் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டேன். இந்தியாவே கண்ட்ரி தான். ஸோ அது வந்து ஜஸ்ட் கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ த டோட்டல் லென்த் ஆஃப் த கோஸ்ட் லைன் ஆஃப் இந்தியா இன்க்ளூடிங் தி ஐலாண்ட்ஸ் இஸ் 7,516 கிலோமீட்டர்ஸ். இந்தியாவோட அந்த கோஸ்டல் ஏரியாஸ் இருக்குல்ல, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒடிஷாவிலேருந்து, நான் உங்களுக்கு பிக்சரோட காமிச்சாதான் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி, ஸோ ஒடிஷா கூட இல்லை, கொல்கட்டா. ஸோ ஓகே, நம்ம இந்த பார்ட் நம்ம வச்சுக்கலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கீழே வந்து திரும்பி இங்கேருந்து மேலே போய் குஜராத் அந்த எண்டு ஜாம்நகர் இருக்குது, அங்கே வச்சுக்கலாம். ஓகே, ஜாம்நகர் உள்ளே இருக்குது. ஸோ இந்த குஜராத்தோட அந்த 231/2 டிகிரின்னு இருக்குல்ல, அது வரைக்கும் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் லாங்காக இருக்குன்னா 7,516 கிலோமீட்டர் லாங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க இந்தியாவோட கோஸ்டல் ஏரியாஸ். ஓகேவா? India and Sri Lanka are separated by a narrow and shallow sea called Pal Strait. ஸோ இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்கா வந்து செப்பரேட் ஆகுதுல தனியாக, அங்கே தெரியுதுல்ல அந்த தனுஷ்கோடி அந்த சைடு. ஸோ தனியாக இருக்குல்ல, ஸோ தெரியுதுல்ல இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் கேப் இருக்குல்ல. ஸோ அந்த கேப் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா பாலுக் ஸ்ட்ரைட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சாரி, பால்க் ஸ்ட்ரைட்டுன்னு சொல்கிறாங்க, பாலுக் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு சாரி, இந்தியா அண்ட் த வேர்ல்டு. ஓகேவா? இந்தியா வந்து வேர்ல்டோட ஒப்பிட்டுறாங்க. The Indian landmass has central location between the East and the West Asia and the southward extension of the Asian continent. The Trans-Indian Ocean routes which connect the countries of Europe in the west and countries of East India provide a strategic central location to India. Thus, it helps to establish close trade contact with West Asia, Africa, and Europe from western coast and with East Asia from the ஈஸ்டர்ன் கோஸ்ட்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றுமே இல்லை, இந்தியாவுக்கு எந்தெந்த சைடில் இருக்குது, லைக் எந்தெந்த சைடில் வந்து எந்தெந்த கண்ட்ரிலாம் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவோட மெயினான இதில் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஈஸ்ட் இந்தியாவில் வந்து இருந்து நமக்கு வந்து ட்ரேடிங்க்கு வந்து ஆஃப்ரிக்கா அண்ட் ஆல்சோ என்னது வெஸ்ட் ஆஃப்ரிக்கா, ஈரோப்புக்கெலாம் வந்து இந்தியாவோட ஈஸ்ட் இந்தியாவிலேருந்து ட்ரேட் பண்ண வந்து ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம 9th 8th நம்ம படிச்சிருப்போம்ல, இங்கே மெயினாக கோவா, கேலிக்கட்டு, கொச்சி, ஸோ அந்த மாதிரி போர்ட்ஸ்லேருந்து ஆஃப்ரிக்கா, ஈரோப் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு வந்து ட்ரேட் பண்ண ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஈஸ்ட் இந்தியான்னு சொல்கிறாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ்னால் தெரியும்னு நினைக்கிறேன், இந்த பிரிட்டிஷ் எஸ்டாப்ளிஷ் பண்ண கம்பெனிஸ், அதான் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சின்ன லெசன் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டு இருந்தால் ரொம்ப பொறுமையாக போவோம். நான் மெயினான பாயிண்ட்ஸ் மட்டும் கடகடன்னு படித்து சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இந்தியா சப் காண்டினென்ட். ஓகேவா? சப் காண்டினென்ட் என்னென்னா ஒரு காண்டினென்ட்குள்ளே வர கண்ட்ரீஸ் தான் வந்து சப் காண்டினென்ட்னு சொல்கிறாங்க. இப்போ ஏஷியா மட்டுமா ஒரு லைக் இப்போ ஏஷியாக்குள்ளே வந்து எவ்வளோ கண்ட்ரீஸ் இருக்குது. சைனா ஒரு சப் காண்டினென்ட், பாகிஸ்தான் ஒரு சப் காண்டினென்ட், நேபாள் ஒரு சப் காண்டினென்ட், பங்களாதேஷ் ஒரு சப் காண்டினென்ட். ஸோ இதெல்லாம் வந்து சப் காண்டினென்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? So India along with the countries of Myanmar, Bangladesh, Pakistan, Nepal, Bhutan and Sri Lanka is called a subcontinent. Okay, so China வராது, நம்ம காண்டினென்ட் வைஸ் பார்க்க வேணாம். இந்தியா கூட என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் வந்து ஒட்டிகிட்டு இருக்கோ அதெல்லாம் வந்து சப்காண்டினென்ட்னு சொல்கிறாங்க. எக்ஸப்ட் வந்து இதில் என்னென்ன மிஸ் ஆகுதுன்னா சைனா அண்ட் ஆப்கானிஸ்தான், இது ரெண்டும் வந்து நமக்கு மிஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? India along with the countries of Myanmar, Bangladesh, Pakistan, Nepal, Bhutan and Sri Lanka is called a subcontinent சொல்கிறாங்க. ஓகேவா? This region possesses a distinct continental characteristics in physiography, climate, natural vegetation, minerals, human resources, etc. Hence is India is known as subcontinent சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. லைக் climate, vegetation, ஸோ அதெல்லாம் வந்து இருக்கிறனால இந்தியா வந்து சப்காண்டினென்ட் சொல்கிறாங்க. ஓகேவா? லொக்கேஷன் அண்ட் எக்ஸ்டென்ட். ஸோ இந்தியா எக்ஸ்டென்ஸ் அபவுட் 8 degree 4 degree நாட். ஸோ வந்து லேட்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிடியூட்ஸ் தான் சொல்கிறாங்க. இந்த மேப்பை வச்சு லொக்கேஷன்ஸ் தான் சொல்கிறாங்க.
The southernmost point of the country is another Pyamalion point of Indira Point, located at the Andaman and Nicobar Islands. The southernmost point of mainland of India is Cape of Comorin. ஓகே, இது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். கேப் ஆஃப் கேப்ரிகான், கேப் ட்ராபிக் ஆஃப் கேன்சர்லாம் நம்ம படிச்சிருப்போம். இப்போ கேப் ஆஃப் காமெரியான்னா கன்னியாகுமரி கீழே இருக்குல்ல, கீழே. ஸோ அதான் அந்த கன்னியாகுமரி தான் வந்து கேப் ஆஃப் காமெரியான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? The north-south extent of India is about 3,214 km and it extends from Indira Con in Jammu and Kashmir in the north, Kanyakumari. Okay, in the north of Kanyakumari in the south. So Indira Colna Jammu and Kashmir எங்கே இருக்குது? மேலே இருந்து கீழே இருக்குது கன்னியாகுமரி. அந்த ஸ்ட்ரெயிட் லைன் டிவைட் ஆகுதுல, ஸோ அதான் வந்து இந்திரா கான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்திரா கால்னு சொல்கிறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்திரா கால்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதான் நார்த்தன் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. The east-west extension is about 2,933 km and stretches from Rann of Kutch, Gujarat, in the west to Arunachal Pradesh in the Tropic of Cancer, passes through the middle of the country, dividing into two halves as northern temperate and southern tropical lands. ஸோ இந்தியா நம்ம வந்து நார்த் இந்தியா, சவுத் இந்தியா அப்படின்னு நம்ம டிவைட் பண்ணுவோம்ல. ஸோ இது வந்து இந்தியா வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறோம்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? அதில் மேலே இருக்க பாயிண்ட் என்னன்னு சொல்கிறாங்கன்னா நார்த்தன் டெம்பரேட்டுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட மேலே பாயிண்ட். ஸோ இந்தியா ரெண்டாக டிவைட் பண்ணால், ஸோ இங்கே நடுவில் டிவைட் ஆகுது. ஓகேவா? இந்த நடுவில் கரெக்டாக டிவைட் ஆகுது. சில மேலே இருக்க பாயிண்ட் வந்து நார்த்தன் டெம்பரேட்டுன்னு சொல்கிறாங்க. வேறஸ் கீழே இருக்க பாயிண்ட் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சதர்ன் ட்ராபிக்கல் லேண்ட்ஸ். ஏன் ட்ராபிக்கல் லேண்ட்ஸ்னால், ட்ராபிக்கல்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ட்ராபிக்கல்னால் உங்களுக்கு மைண்டில் என்ன வரும்னா ஃபாரஸ்ட், ரெயின், அந்த இதை வந்து உங்களுக்கு மைண்டில் ஃபஸ்ட்டு வரும். அப்போது பாதியாக டிவைட் பண்ணால் சதர்ன் ட்ராபிக்கல் லேண்ட்ஸ்னு என்ன வரும்? பாதியாக டிவைட் பண்ணால் பாதி ஆந்திர பிரதேஷ் வரும், தமிழ்நாடு வரும், கேரளா வரும், பாதி கர்நாடகா வரும். ஸோ இதெல்லாம் வந்து சதர்ன் சவுத் இந்தியா நம்ம சொல்லுவோம், தெரியும்ல. ஸோ அதான் இந்தியா ரெண்டாக டிவைட் பண்ணால் மேலே இருக்கிறது வந்து நார்த்து, கீழே இருக்கிறது சவுத். ஆனால் இதில் வந்து நம்ம நார்த்து டெம்பரேட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு தான் ஆட் பண்ணுறோம். நார்த் அண்ட் டெம்பரேட்டுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சவுத் இந்தியாவுக்கு வந்து சதர்ன் ட்ராபிக்கல் லேண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ட்ராபிக்கல்னால் உங்களுக்கு தெரியும், இந்தியாவுக்கு கீழே இருக்க பகுதி ஃபுல்லாகவே வந்து க்ரீனாக இருக்கும். இதே நீங்கள் நார்த் இந்தியாலாம் போனால் ராஜஸ்தான் அந்த சைட்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல் லைக் ட்ரையாக இருக்கும், ரொம்ப சம்மர்லாம் ஹையாக இருக்கும். ஸோ அதான் வந்து ட்ராபிக்கல் லேண்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்தியாவோட சவுத்தை சொல்கிறாங்க, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், IST. ஓகேவா? Since Arunachal Pradesh is towards east, it will have sunrise about 2 hours earlier than the sunrise at Gujarat is in the west. In order to avoid these differences, Indian Standard Time is calculated. ஸோ அருணாச்சல் பிரதேஷ் வந்து மேலே இருக்கனால குஜராத் இந்த பக்கம் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குல்ல. ஸோ அருணாச்சல் பிரதேஷ் வந்து ஈஸ்ட்னு எங்கள் மேலே தானே. ஓகே. ஸோ இந்த பக்கம் வரும். ஈஸ்ட்னால் இந்த பக்கம், இந்த சைடு நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். ஸோ அருணாச்சல் பிரதேஷ் வந்து ஈஸ்ட்டை பார்த்து இருக்கிறனால குஜராத்தில் நடக்கிற சன்ரைஸ்க்கு 2 hours ஏர்லியராகவே வந்து அருணாச்சல் பிரதேஷில் வந்து சன் வந்து ரைஸ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? என்னதான் டைம் டிஃப்ரென்சஸ் இருந்தாலும் அருணாச்சல் பிரதேசம் வந்து என்னது இந்தியாவுக்குள்ளே தான் வருது. அதனால் அதையும் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமை தான் வந்து கேல்குலேட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் குஜராத்தில் வந்து இப்போது ஒரு 8 o'clockனா அருணாச்சல் பிரதேஷில் 10 o'clock இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ த லோக்கல் டைம் ஆஃப் சென்ட்ரல் மெரிடியன் ஆஃப் இந்தியா இஸ் ஸ்டாண்டர்ட் டைம் ஆஃப் இந்தியா. ஸோ இது இந்தியாவோட லோக்கல்னால் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணுற டைம் தான் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னு சொல்கிறாங்க. இட் பாசஸ் த்ரூ மிசர்பூர் அண்ட் ரஃப்லி பைசெக்ஸ் இந்த கண்ட்ரி இந்த டேர்ம்ஸ் ஆஃப் லாங்கிடியூட். உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அந்த ரேஸ்லாம் வந்து சன்லைட்லாம் வந்து எப்படி வரும்னா, எப்படி நமக்கு லெஃப்ட்லேருந்து ரைட் வரும். ஸோ வந்து இந்தியா மேலே பாஸ் ஆகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சன்ரைஸ் வரும். ஒரே இடத்துல 6 மணினா 6 மணி ஹோல் இந்தியா சன்ரைஸ் நடக்கும்னு இது கிடையாது.
அதே மாதிரி ஹோல் இந்தியாவில் ஒரே நேரத்தில் சன்செட் நடக்கும் இது கிடையாது. ஏன் சென்னையிலே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சன்ரைஸ் வந்து ஒரு 6:35 அப்படி ஆகுதுன்னா கன்னியாகுமரியில் வந்து ஏர்லியராகவே ஆயிருக்கும் 6 o'clock அப்படி ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம் டிஃப்ரென்சஸ் நமக்கு நிறையவே இருக்குது. ஓகேவா. The IST is 5.13 hours ahead of Greenwich Mean Time GMT. ஓகேவா. ஸோ 5.3 hours அஹெட்னா முன்னாடி. ஓகேவா. ஸோ ஜிஎம்டின்னா நமக்கு தெரியும், நம்ம வெளிநாட்டில் யூஸ் பண்ணுற டைம்ஸ். ஓகேவா. இப்போது இந்த ஐஎஸ்சி வந்து 5.5 hours வந்து இந்த ஜிஎம்டியோட டைமுக்கு வந்து முன்னாடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ ஜிஎம்டி டைம் உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி, நான் ஸ்மால் ஆக்டிவிட்டி தரேன். ஜிஎம்டி டைம்ஸ்லாம் வந்து எந்தெந்த கண்ட்ரிஸ், எனி 5 countries வந்து என்னென்ன 5 countriesலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ இந்த லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஐஎஸ்டி டைம் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து 5.5 hours முன்னாடி ஜிஎம்டி டைமோட இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இந்தியா ஹஸ் பீன் politically divided into 28 states and 8 union. ஸோ யூனியன் டெரிட்டரிஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஸோ தெரிஞ்சில்லைன்னா நான் சொல்கிறேன். யூனியன் டெரிட்டரிஸ்னால் அது வந்து லைக் ஒரு தனியான ஸ்டேட். அது வந்து யூனியன் டெரிட்டரிஸ் வந்து மோஸ்ட்லி வந்து பிரிட்டிஷ்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் புதுச்சேரி, காரைக்கால் அதெல்லாம் சொல்கிறோம்ல. ஸோ அதெல்லாம் வந்து யூனியன் டெரிட்டரிஸ் தான் சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு major physiographic divisions of India. ஓகேவா. ஸோ the majestic Himalayan peaks in the north and beautiful beaches in the south, the great Indian desert. ஸோ இந்தியாவில் வந்து எல்லாமே இருக்குது. ஓகேவா. ஹிமாலயன் பீக்ஸ் அட் த நார்த். நான் அந்த மேப்பை பார்த்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஹிமாலயன் பீக்ஸ் நார்த்னா இங்கே தெரியுதுல்ல, நார்த். ஸோ நார்த்னு என்னது மேலே. அப்போது இந்தியாவுக்கு மேலே இங்கே தானே ஹிமாலயாஸ்லாம் இருக்கும் மேலே. ஸோ இந்த இடத்துல வந்து நல்ல ஸ்னோஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குமா. அதே மாதிரி ஈஸ்ட்டில் வந்து நமக்கு நிறைய ட்ரை இதாக பார்க்கலான்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் டெசர்ட்ஸ் இந்த ராஜஸ்தான்லாம் இருக்குல்ல. அதே மாதிரி சவுத்தில் வந்து ஃபுல் ஆஃப் என்னது அந்த இது கோஸ்டல் ஏரியாஸ் அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சவுத் வெஸ்ட்டில் வந்து அதிகமாக வந்து க்ரீனரிஸ், ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக வந்து அந்த சீஸ்லாம் வந்து எங்கே வரோன்னா சவுத் ஈஸ்டில் தான் வரும் சீஸ். ஸோ இந்த இந்த பக்கமாக சீஸ் இருக்குது. பட் மோஸ்ட்லி வந்து இந்தியா மேப் பிரகாரம் வந்து இந்த பக்கம் தான், பே ஆஃப் பெங்கால் பக்கம் தான் வந்து அதிகமாக எந்த புக்கில் எழுதுறதுனாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனாலும் இந்த பக்கம் தான், சவுத் ஈஸ்ட் பக்கம் தான் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இதில் வந்து இந்த இந்தியாவிலே வந்து நிறைய இது டிவைட் ஆகிருக்கு. த நார்த்தன் மவுண்டன்ஸ், நார்த்தன் பிளெயின்ஸ், த பெனின்சுலர் பிளாட்யூ, த கோஸ்டல் பிளெயின்ஸ், தி ஐலாண்ட்ஸ். ஓகேவா. ஸோ இந்தியாவில் ஐலாண்ட்ஸா ஸோ பார்க்கலான்னு நான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து த நார்த்தன் மவுண்டன்ஸ்னு சொல்கிறாங்க. the consists of the youngest and loftiest mountain chains in the world. It was formed only few million years ago and formed by the falling of earth due to tectonic activity. ஓகேவா.